சரி. உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. சரி, எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டுதான் சொல்ல வேணும். அதுல பிரகதி ஒரு ஆள் தான் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுவோம். கண் திறக்க கூடாது. இது ஒரு தியானம். தியானம் செய்யறா அப்படி இருக்க வேணும். கண்ணு மூடி இருக்கணும். அப்பதான் அதுல பலன் பிரயோசனம் இருக்கு. அப்பதான் அதுல உங்களுக்கு பிரயோசனம் இருக்கு. சரி, அப்ப நாங்க இப்ப திருக்குறளுக்குள்ள போவோம். அஸ்வினி சொல்ல வேணும் கேட்டுட்டு. போன கிழமை நீங்க சொல்லிட்ட சரியோ? இந்த கிழமை சொல்லாதாக்களுக்கு பனிஷ்மெண்ட். இப்ப சொல்றத வடிவா அவதானிச்சு கேட்டு போடு, திருப்பி சொல்லுவோம். சரி, இப்ப நாங்கள் படிக்க போற அதிகாரத்துக்கு என்ன பேர் அஸ்வின்? நீங்கள் விட்ட ரெக்கார்டிங்க கேட்கணும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா விட்ட ரெக்கார்டிங்க திருப்பி திருப்பி கேட்டு பாடமாக்கணும். அப்படித்தான் நாங்கள் பாடமாக்கணும். நீங்க கேட்டனீங்களோ அஸ்வினி? அஸ்வினி கேட்டனீங்களோ? யாரும் விட்ட ரெக்கார்டிங்க நீங்க காதால் கேட்டனீங்களோ? ஓம் இல்ல சொல்லணும். ஓம் இல்லை. அப்போ ஒருக்கா கேட்கிறீங்க. எத்தனை நேரம் கேட்கணும்? வாயில உங்களுக்கு வரும் வரையும் திருப்பி திருப்பி கேட்கணும். இல்லைன்னா உங்களால தமிழ் கதைக்க இயலாது. இப்ப எல்லாரும் தமிழ் கதைக்கணும். நீங்க கதைக்காட்டில் தமிழாக்கள் உங்களை எல்லாரும் படிக்கணும். அதான் டீச்சர் உங்களை வர சொல்லி சொன்னா தமிழ் படிக்கணும். சரியோ? அப்ப என்ன செய்வீங்க அடுத்த முறை? சொல்லுங்க. விட்டவேல ஆரம்பிச்சு விட்டவேல பார்த்து திருப்பி திருப்பி கேட்டு ஒழுங்கா திருப்பி திருப்பி கேட்டு சொல்லுவான். எல்லாரும் விட வேணும். ரித்தீஷ், ஆத்விக், சரியோ? சரி, நத்தனா சொல்லுங்க. எந்த அதிகாரம் இப்ப படிக்கிறோம்? ஓகே, ஆதி சொல்லுங்க. பூ இனியவை கூறல். கட்டிக்காரன். அவர் சின்ன பிள்ளை, உள்ளதுக்குள்ளேயே சின்ன பிள்ளை. அவர் ஒழுங்கா சொல்லிட்டார். ஓகே, ஆருஷா சொல்லுங்க. எத்தனாவது அதிகாரம் படிக்க போறோம்? எத்தனாவது அதிகாரம் படிக்க போறோம்? 10வது அதிகாரமா படிக்க போறோம்? இனியவை கூறல் 10வது அதிகாரம். கெட்டிக்காரை. அந்த 10வது குறள்ல எந்த குறள் எண் படிக்க போறோம்? ஓகே, கஷ்மி சொல்லுங்க. 3வது. எத்தனாவது குறள் படிக்க போறோம்? 3வது குறள். முதலாவது குறளின் தொடக்கம் என்ன? சொல்லுவீங்க. முதலாவது குறளின் தொடக்கத்தை பிரகதி மட்டும்தான் சொல்லுவாவோ? ஆதங்கி சொல்லுங்க பாபம். இன்சொலால் ஈரம் அலையி பரிடு இலவா செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். கெட்டிக்காரி. அவ பாடமாக்கி இருக்கிறார். பிரகதியை போல நீங்க ஆதங்கியும் செய்ய போறா நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள யார் கெட்டிக்க தரமா இல்லாம சொல்றவ? முதலாவது பிரகதி. அவக்குதான் பெரிய பரிசு கொடுக்கணும்னா அவதான் முதலாவதா வடிவா கேட்டு போட்டு சொல்றாள். சரி, 2வது குறளை யார் சொல்லுவீங்கள்? ஆதங்கி சொல்லுங்க பாபம். சபரி கை காட்டுறீங்களோ? பூ அப்ப கை இப்படி வச்சுக்கொள்ளணும். கை ஏதோ ஆடிக்கொண்டு இருக்கு. சொல்லுங்கம்மா. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். கெட்டிக்காரி. எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அறுத்துறுத்து உச்சரிச்சிருக்கிறீங்க. கெட்டிக்காரி. சரியோ?
கிரிதரன் இப்ப ஏன் சிரிக்கிறது? தோப்புகரணம். சிரிச்சால் தோப்புகரணம். ஒழுங்கா இருக்கலாம் கீழே. கமராக்குள்ள வரலாம். கையெல்லாரும் இப்படி வச்சு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எத்தனையாவது குரல் படிக்க போறோம்? மூன்றாவது குரல். வடிவா கேளுங்க. எல்லாரும் தியானமா உங்களோட மைண்ட இதுக்குள்ள வச்சுக்கொண்டு டீச்சர் சொல்றதை கேட்கணும். சரியோ? கேளுங்க வடிவா. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். சரியோ? திருப்பி இன்னொரு சொல்றேன் கேளுங்கோ. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். அப்ப அந்த குரலின் கருத்தை சொல்றேன் கேளுங்க. நாங்கள் ஒருவரோடு பேசும்போது கஷ்னி கை ரெண்டு ஒழுங்கா இருந்து கேட்க வேணும். முதல்ல எழுதுறது முக்கியம் இல்ல, கருத்து தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் வாழ்க்கைக்கு நாங்கள் வாழ்க்கையில எதை பயன்படுத்தணும்? என்ன படிச்சோமோ அதன்படி நடக்க பார்க்கணும். திருக்குறள்ல என்ன படிச்சோமோ அதன்படி நடக்க பார்க்கணும். எழுதுறது முக்கியம் இல்ல. முதல்ல நீங்கள் கருத்தை விளங்கினால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாயில வரும். இல்லையோ? சொல்றத கவனமா கேட்கணும். கையெல்லாரும் இப்படி வச்சு கொள்ளலாம். வடிவா கேளுங்க. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். இதுன்ற கருத்து என்னண்டா, வடிவா கேளுங்க. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி. முகத்தில உங்களுக்கு என்ன தெரிய வேணும்? சந்தோஷம் தெரிய வேணும். முகத்துல என்ன தெரிய வேணும்? சந்தோஷம் தெரிய வேணும். அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டியது. வேற ஒண்ணும் சொல்லப்படாது. சரியோ? முகத்தில சந்தோஷம் இல்லாமல் ஒருவரோட நாங்கள் கதைக்கப்படாது. முதல்ல அடுத்தது என்ன செய்ய வேணும்? அவையில இனிமையாக பார்க்க வேணும். கண்ணா பார்த்துத்தான் கஜூரி கதைக்க வேணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அவையிலோட கதைக்கப்படாது. அதுதான் அறம். ஒருத்தரோட பேசைக்குள்ள அவர்களுடைய கண்ணும் இனிது நோக்கி என்றால் என்ன? அவையில முகத்தை கண்ணை நோக்கி கதைக்க வேணும். முதலாவது என்ன செய்யணும்? முகத்தை எப்படி வச்சிருக்கணும்? சந்தோஷமாக ரெண்டாவது எப்படி பார்க்கணும்? கண்ணும் எப்படி பார்க்கணும்? அன்போட பார்க்க வேணும். கண்ணாலையும் நான் கோவிச்சு உங்களை பார்க்கலாம். கண்ணாலையும் நாங்கள் எப்படி செய்யலாம்? பாருங்க, இப்ப இந்த பார்வை எப்படி இருக்கு? எப்படியான பார்வை? கோப பார்வை. அப்ப அந்த பாக்குற பார்வை எப்படி பார்க்கணும்? கொண்டைக்குள்ள கண்ணில அந்த தெரியும் அன்பு. இந்த கண்ணில எங்களுக்கு என்ன தெரியும்? அன்பு. அதத்தான் சொல்லப்படு இனிமையாக பார்க்க வேணும். பார்க்க எப்படி பார்க்க வேணும்? இனிமையாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பேசுங்கிற வார்த்தை இருக்குல்ல, நீங்க அவைகளுக்கு அன்பா கதைக்கிற வார்த்தை இருக்குல்லோ கிரிதரன், இனிமையாக பேச வேணும். அந்த சொல்லு எங்க இருந்து வர வேணும்? மனதிலிருந்து வர வேணும். வெளியில நீங்கள் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள டீச்சரை கூடாம வச்சுக்கொண்டு வெளியில வணக்கம் டீச்சர் அப்படின்னு சொல்லப்படாது. நீங்க உண்மையில சொல்லுங்களோ உண்மையான அன்பு அந்த டீச்சர்ல வச்சுக்கொள்ளும். சரி, ஒரு உங்களோட ஃப்ரெண்டுன்னா அந்த உண்மையா நீங்க பழகுற ஃப்ரெண்டா இருந்தா அந்த ஃப்ரெண்டோட உண்மையான அன்போட அந்த உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுவோம். அப்படி பழகலையோ அப்படி பழகக்கூடாது. அந்த ஆக்களோட நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ விருப்பம் இல்லாமல் பழகினால் அது சந்தோஷமா வருமோ? அந்த சொல்லு அவைகளுக்கு பேச இல்ல. அப்ப இப்படி பேசுவதுதான் அறம். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள உண்ட வச்சுக்கொண்டு வெளியில அன்பாக பேசுவது அறம் இல்லை. வடிவா கேளுங்க. அப்ப இப்ப சொல்ல போறோம். கேள்வி. இப்ப நாங்கள் பேசும் பொழுது எப்படி பேசுவது அறம்? யார் சொல்லுவீங்க? இப்படித்தான் இந்த போட்டிக்கு கேட்க போறா டீச்சர். நாம் ஒருவரோடு பேசும் பொழுது எப்படி பேசுவது அறம்? தெரிஞ்சாக்கள் கையை காட்டுங்க. தங்கி 2-3 பேர் சொல்ல போறீங்க. ஓகே, முதல்ல அஸ்வினி சொல்லுங்க பாப்போம். அம்பா பேச தேவை. நானும் சொல்ல தேவை. என்னம்மா? மருந்து மனதால பேச வேணும். மனதுக்குள்ள உண்ட வச்சுக்கொண்டு மனதில கோபத்தை வச்சுக்கொண்டு வெளியில
காட்டக்கூடாது. பேசக்கூடாது காட்டக்கூடாது. கெட்டிக்காரி. அடுத்தது எப்படி பேசணும்? கண்ணும் கண்ணும் பார்த்து இனிமையாக பார்க்க வேணும். அவையில எப்படி பார்க்க வேணும்? கோபத்தோட கண்ணும் பார்க்க கண்ணும் இனிமையாக பார்க்க வேண்டும். இனிமையாக பார்த்து எப்படியான சொல்ல அவர்களுக்கு சொல்ல வேணும்? அந்த சொல்ல வார்த்தை அன்பாக இனிமையாக எப்படியான சொற்கள் வார்த்தை பேச பேச வேண்டும். வேண்டும்? இன்சொல் பேச வேண்டும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் மனசுல போடுவோம். 4 விஷயம். ஓகே, பிரகதி சொல்லுங்க. முகத்தில் சந்தோஷம் வைத்து கலைக்க வேண்டும். கண்ணும் கண்ணும் இனிமையாக பார்க்க வேண்டும். மனதில் இருந்து அன்பாக இனிமையாக பார்த்துத்தான் பேச வேண்டும். இனிமையாக பார்த்துதான் பேச பார்த்து வேண்டும். பேச வேண்டும். அதான் அதுதான் முக்கியம் சொன்னேன். பார்த்து பேச வேண்டும். பார்த்து பேச வேண்டும். மனதில் இருந்து இனிமையான சொற்களை மனதிலிருந்து தான் அந்த நீங்க சொல்ற வார்த்தை எங்க இருந்து வர வேணும்? மனதில் இருந்து. மனதில இருந்து. என்னடா மனதில உங்களுக்கு ஒரு கோபம் வச்சுக்கொண்டு வெளியிலே நாம சொல்லலாமല്ലോ. மனசுல உங்களுக்கு அவரோட பேசும்பொழுது அவர்ல கோபம் இருக்கக்கூடாது. அவரை பற்றி கூடாத நோக்கம், கூடாத தன்மை இருக்கக்கூடாது. எனக்கு அவள விருப்பம் இல்ல, கண்டா போல நான் அவருக்கு அப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்டேன் நான் சொல்ல கூடாது. கூடாது. அது நீங்க மனசால பேசல, அது மனதில இருந்து பேசுனீங்களோ? இல்ல. இல்ல. அப்ப மனதில இருந்து வரணும். சொல்ற வார்த்தை எங்க இருந்து வரணும்? மனதில் இருந்து வர வேண்டும். வர வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தை பேச வேண்டும்? இனிமையான சொற்களை பேச வேண்டும். என்றால் இன்சொல், நல்ல சொல்லு மட்டும்தான் பேச முடியும். சரியோ? 4 விஷயம், 4 விஷயங்களை நீங்கள் கதைக்கைக்குள்ள கவனிக்கவும். சரி, ஓகே, சொல்லுங்க அப்போ. நன்றி, வணக்கம். வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். Bye.